ஹாய் வியூவர்ஸ், கொத்தமல்லி புதினா புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, கொத்தமல்லியும் புதினாவையும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க, நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு எண்ணெய், பச்சை மிளகாவும் என்ன செஞ்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு, இது கூட பெருஞ்சீரகம், அன்னாச்சி முக்கு, கிராம்பு, பட்டை அண்ட் கல்பாசி ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. தேவைன்னா என்ன செஞ்சுக்கோங்க, உலர் திராட்சைகள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 2, 3. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் அந்த புதினா கொத்தமல்லியை என்ன செஞ்சுக்கோங்க உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தனியாக புதினா கொத்தமல்லியை என்ன செஞ்சுருக்கேன், இஞ்சி பூண்டு கூட சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இங்கே 2 டம்ளர் நான் அரிசி எடுத்தனால 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்தோடனே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் என்ன செஞ்சுக்கோங்க இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, மூடிட்டு விசில் போட்டுருங்க. 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, நல்லா அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக வருது. அந்த மசாலா கூட என்ன ஆகட்டும், அந்த ரைஸ் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி எடுத்திங்கன்னா சூடான கொத்தமல்லி புதினா புலாவ் ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.